அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரவிந்த் சாமி பூர்வீக வீட்டை விட்டு 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாரு. 22 வருஷம் கழிச்சு அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுதுங்க. இந்த ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்லயும் சென்னையும் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த கதை போற போக்குலயே சென்னையும் தஞ்சாவூரையும் அவ்வளவு அழகா வந்து காட்டியிருப்பாங்க. ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்த அரவிந்த் சாமியை பார்த்து அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா அவர் மேல பாசமலை வந்து பொழிறாரு. Are you happy? Very happy. நீ happy? Double happy. கார்த்தி காட்டுற பாசத்தினாலேயே கார்த்தி யாருன்னே தெரியாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம அரவிந்த் சாமி இருக்கிறாரு. யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க முடியல. கடைசியில கார்த்தி யாரு, கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் என்ன உறவு அப்படிங்கறத அரவிந்த் சாமி தெரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையேங்க. நிச்சயமா ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபீலிங்க கண்டிப்பா இந்த ஒரு படம் தருங்க. இந்த படம் நான் சொன்ன எல்லா படத்தை விட எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ற ஒரு சூப்பரான ஒரு படம் மெய்யழகன். நான் நாட்டு பால் டீ உங்ககிட்ட கேட்டனா